Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டேஸ்டியான ட்ரெடிஷனலான ரெசிபி மிளகு ரசம். இந்த ரசம் எல்லாரோட ஃபேவரட்னு சொல்லலாம். இதை நம்ம இன்னைக்கு ட்ரெடிஷனலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதை வீட்ல சளி காய்ச்சல்லாம் பிடிச்சிருந்தா கூட பெரியவங்க இந்த ரசம் ரெசிபியை தான் வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சளி காய்ச்சல் கூட இதை குணப்படுத்தும்னு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி காய்ச்சல் உள்ளவங்க இது சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப தெம்பாவும் ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. நான் 10-15 பூண்டு சேர்த்துருப்பேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட 3 பச்சை மிளகாய். நீங்கள் அதிகம் காரம் சாப்பிட மாட்டிங்கன்னா 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கிறலாம். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயமும் சேர்த்துட்டு இதை கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், கொரப்பாக 1-2 இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளியை எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை இப்போது கரைச்சிக்கிறலாம். புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ புளியை நல்லா கரைச்சாச்சு. இதை நான் ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணியை மட்டும் இருத்துட்டு சேர்த்துக்கிறேன். எந்த பாத்திரத்தில் ரசம் வைக்க போகிறீங்களோ அதே பாத்திரத்தில் இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. இதே தண்ணியில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல கொரப்பாக, அதையும் சேர்த்துருங்க. இப்போவே கமன்னு வாசனை அடிக்கும். இப்போ இதில் 3 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதை கை வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ வரைக்கும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலை. நான் சொல்லும்போது ஸ்டவ் ஆன் பண்ணால் போதும். இப்போ இதை கை வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. தக்காளி ரொம்ப பழுத்த பழமாக இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பழுத்த பழத்தை நீங்கள் கட் பண்ண கூட தேவையில்லை. அப்படியே முழுமையாக போட்டு கூட நீங்கள் நசுக்கிக்கலாம் கை வச்சு. இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா நசுக்கியாச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் போல் சீரகம், கொஞ்சம் போல் வெந்தயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தா போதும். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கோம்ல புளி கரைசல், அதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருங்க. கொத்தமல்லி இலை சேர்த்ததுக்கப்புறமா லேசாக முறை கட்டி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரசம் கொதிச்சிடக்கூடாது. அப்படி கொதிச்சிருச்சுன்னா அது கடுத்துரும். அதனால் நம்ம லேசாக முறை கட்டி வரும்போது இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான மிளகு ரசம் தயாராகிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு ரெசிபி எப்படி வந்துருந்துச்சு அப்படின்ற பிக்ஸை எடுத்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.